إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدنا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم إياي وإياكم بتقوى الله اتقوا الله حيثما كنتم وكيفما كنتم அல்லாஹுவை மிகுந்த பணிவுடனும் அளவற்ற அன்புடனும் புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறியவனாக முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி இன்னும் அவர்கள் வழிவந்த அவர்களுடைய குடும்பத்தார் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் என்று இன்று வரை அவர்களின் வாழ்க்கையை பின்பற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் அல்லாஹினுடைய வற்றா கிருபையும் கருணையும் நின்று நிலவுவதாக என்று பிரார்த்தித்து, முதலாவதாக எனக்கும் பிறகு நாம் அனைவருக்கும் முஸ்லிம் சமூகம் மொத்தத்திற்கும் இத்தகுல்லாஹ் என்ற அல்லாஹுவை பயப்படுதல் என்ற இறையச்சத்தை முன்வைத்தவனாக இந்த ஹுத்பாவில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்கின்றேன். இன்றைய சமுதாயத்தில் மனிதர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அத்தியாவசிய தேவை என்று நினைக்கக்கூடிய, மனதிலே சதா போட்டு உழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருப்பொருளை இன்று ஹுத்பாவாக அதை பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகின்றேன். அல்மாலு ஃபித்னா, அல்மாலு ஃபித்னா, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ إِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. சூரா ஃபஜ்ருடைய வசனம் துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. மனிதன் பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த ஆசை கொண்டவனாக இருக்கிறார். அளவு கடந்த ஆசை. மனுஷனுக்கு பொருளாதாரம்னா அவ்வளவு பிடிக்கும். இது மனிதனுடைய இயல்பு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணித்து காண்பிக்கின்றார். இன்னஹு லி கைரி லஷதீத், இன்னஹு லி ஹுப்பில் கைரி லஷதீத். நிச்சயமாக மனிதன் பொருளாதாரத்தை மிகவும் கடுமையாக நேசிக்கின்றான். சூரத்துல் ஆதியாத்தினுடைய வசனம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனிதன் பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தீர்க்கமா சொல்லிட்டான். இது மனிதனுடைய இயல்பு, இது மனிதனுடைய இயல்பு, இது மனிதனுடைய பலகீனம். ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், ஒரு முஸ்லீமுக்கும் பிறருக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. எதை பத்தி கவலைப்படுறோமோ இல்லையோ, பொருளாதார கவலை ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது. அது இன்னார்னு பேதம் இல்லாமல் எல்லாருடைய வீட்டிலையும் பொருளாதார கவலை இருக்கிறது. என நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன விட்டு செல்ல போகிறோம், பிள்ளைகளுக்கு விட்டு செல்ற அளவுக்கு வசதியா இருக்கமோ, பேர பிள்ளைகளுக்கு என்ன விட்டு செல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இன்று இவ்வளவு இருக்குது. இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு போதுமா அப்படிங்கிற மாதிரியான பலவாரியான சிந்தனைகள் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. செல்வம் படைத்தவர்களுக்கு மத்தியிலும், செல்வத்தில் குறைவாக கத்தரல்லாஹ் மாஷா ஃபாலாண்டு அளவோடு வைத்திருப்பவர்கள் மத்தியிலும், எல்லாரும் மத்தியிலும் பொருளாதார கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லைங்கிற அளவுக்கு மனுஷன் அதுல இருக்கிறான். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நம்மளுக்கு சொல்லும் போது சொல்றாங்க, அத்துன்யா தாருன் மல்லா தார லஹு அல் மாலுன் மல்லா மால லஹு வலஹா யஜ்மஉ மல்லா அகல லஹு. இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அறிவற்றவர்கள்தான், பகுத்தறிவு மிகவும் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் தான் பொருளாதாரத்தை சேர்ப்பதில் அதீத முனைப்பு காமிப்பார்கள். பொருளாதாரம் பணம் பணம்னு யார் ஓடுவாங்க அப்படின்னு சொன்னா, அறிவு கம்மியா இருக்கவன் தான் ஓடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. இதை பத்தி ஷேக் ரஸ்லான் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, ஹலாலு துன்யா ஹிசாபுன் வ ஹராமுஹா இகாபுன். ஹலாலு துன்யா ஹிசாபுன் வ ஹராமுஹா இகாபுன். துன்யாவில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது என்பது நாளைக்கு மறுமையிலான கேள்வி கணக்கு. உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது எல்லாமே ஹலாலாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொருளாதாரம் பணம் என்பது தேவைக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜீனத்து ஹயாத்தி துனியா, துன்யாவினுடைய அலங்காரம், ஆகிரத்தினுடைய அலங்காரம் ஒன்றும் இல்லையே. துன்யாவினுடைய அலங்காரம் தானே, துன்யாவினுடைய தேவை தானே, துன்யாவினுடைய தேவைதான் அது. மறுமையினுடைய அலங்காரம் இல்ல, நிரந்தர வாழ்க்கைக்கான தேவை அது அல்ல. அப்போ ஹலாலாக இருந்தாலும், ஹலாலு துன்யா ஹிசாபும், ஹலாலாக இருந்தாலும், ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டாலும், ஹலாலான முறையிலேயே செலவழிக்கப்பட்டாலும், அந்த ஹலாலை நீங்கள் எவ்வளவு பயன்படுத்தீர்களோ அதுக்கு ஏற்றால் போல் நாளைக்கு மறுமையில் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஹராம்ங்கிறது கேட்கவே வேணாம், அதற்கு தண்டனை உண்டு. ஹராம்ங்கிறது அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது, அதுக்கு தண்டனை. தண்டனையை தாங்க முடியுமா? தண்டனையுடைய ஜலக்கு கூட நம்மளால தாங்க முடியாது. தண்டனையினுடைய அந்த நுகர்வை கூட நம்மளால தாங்க முடியாது, அதனுடைய உஷ்ணத்தை கூட நம்மளால தாங்க முடியாது. வெயில நம்ம இந்த புவியில் அடிக்கிற வெயில நம்மளால தாங்க முடியல, அல்லாஹ்வினுடைய தண்டனையை நம்மளால எப்படி எதிர்கொள்ள முடியும்? அப்போ அந்த ஹராமை பற்றி
நம்மளுக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு அந்த பக்கமே போகக்கூடாது. ஹலால் அப்படின்னு சொன்னா அதை எவ்வளவு அளவோடு இஸ்லாம் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறது. பணம் எப்படி ஈட்டணும், எப்படி செலவழிக்கணும், எப்படிப்பட்ட பண விஷயத்துல ஒரு முஃமின் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பன போன்ற விஷயங்களை இஸ்லாம் வழிகாட்டி தருதா இல்லையா? கண்டிப்பாக வழிகாட்டி தருகிறது. மார்க்கம் பண விஷயத்துல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வழிகாட்டி தருதா இல்லையா? கண்டிப்பாக வழிகாட்டி தருகிறது. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா? சந்தேகம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழிகாட்டி தருகிறது. அதே போன்று பொருளாதார விஷயத்திலையும் வழிகாட்டி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, 4 விஷயங்களை பத்தி பதில் சொல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது, மறுமையில உங்களுடைய கால் நகராது அப்படின்னு சொல்லி 4 விஷயத்தை சொல்றாங்க. அதுல இல்மு, அப்புறம் ஆயுள் காலம், அப்புறம் பொருளாதாரம், இது போன்ற 4 விஷயங்கள் சொல்றாங்க. அதுல இந்த பொருளாதாரத்தை பற்றி மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கேள்விகள் சொல்றாங்க. ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி. மற்ற எல்லாத்தையும் பற்றி ஒரு கேள்வி. இந்த பொருளாதாரத்தை பற்றி மட்டும் 2 கேள்வி. என்ன கேள்வி? எங்கிருந்து சம்பாதிச்சீங்க, எங்க செலவழிச்சீங்க, எங்கிருந்து சம்பாதிச்சீங்க, எங்க செலவழிச்சீங்க, 2 கேள்வி. இதுக்கு மட்டும் 2 கேள்வி. பொருளாதாரத்துக்கு மட்டும் 2 கேள்வி. மனுஷன் மறுமையை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. இன்மேல நான் இருக்கிற வரையும் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம பார்த்துக்கணும். குடும்பத்துக்கு துன்யால எந்த குறையும் வராம வேர்க்கிறதும் டயர்டாகிறதும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேர்க்கிறனாலையும் கொஞ்சம் சாப்பாடு குறைஞ்சிடறனாலையும் பசி வந்துடுறனாலையும் மெனக்கிட வேண்டியது இருப்பதனாலையும் ஒரு மனிதன் கஷ்டத்துக்கு உள்ளாயிடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய குடும்பத்துக்கு இந்த சௌரியத்தை செஞ்சு வைக்கணும், அந்த சௌரியத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பொருளாதார ரீதியாகவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு தூக்கம் கெடுது. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை. என்னன்னு கேட்டா, என்னது, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியல, பொருளாதாரத்தில் எப்படி செட்டில் ஆக போறான்னு தெரியல, என் மகன் எப்படி செட்டில் ஆக போறான்னு தெரியல, எங்க வீட்டில் இன்னார் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலைமை கஷ்டமா இருக்குது, அவங்க எப்படி முன்னேற போறாங்கன்னு தெரியல. பொருளாதார ரீதியா அவ்வளவு கவலைகள், பொருளாதார ரீதியா மனுஷனுக்கு அவ்வளவு கவலைகள். இந்த பொருளாதாரம், இதை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது இதை ஃபித்னாங்கிறது எவ்வளவு ஆழமா பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா சமூகத்துக்கும் ஃபித்னா இருந்தது, எல்லா சமூகத்துக்கும் ஃபித்னா இருந்தது. எத்தனையோ சமூகம், இந்த மனித குலத்துல எத்தனையோ சமூகம் வந்து போயிருக்கு. ஆது, சமூது, பனு இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சமூகம் வந்துட்டு போயிருக்கு. அத்தனை சமூகத்துக்கும் பல்வேறு சோதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு சோதனை பொருளாதாரம், என்னுடைய உம்மத்தின் முக்கியமான சோதனையே பொருளாதாரம். அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா வ ஃபித்னத்து உம்மத்தி அல்மால். எல்லா உம்மத்திற்கும் சோதனைகள் இருந்தன, என்னுடைய உம்மத்தின் சோதனை பணம், என்னுடைய உம்மத்தின் சோதனை பணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை ஒரு சோதனையாக பார்க்கணும், பணத்தை ஒரு சோதனையாக பார்க்கணும். அது கொடுக்கப்பட்டாலும் சோதனை, அது எடுக்கப்பட்டாலும் சோதனை. அது கொடுக்கப்பட்டாலும் சோதனை, அது எடுக்கப்பட்டாலும் சோதனை.
அதனால இன்னைக்கு உள்ள மனோநிலைமை தப்பான நிலைமை. கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் என் மீது என்ன செஞ்சிருக்கிறான்? கருணை புரிந்திருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற இந்த சிந்தனை இருக்குதே, இது ரொம்ப டேஞ்சரான சிந்தனை. இப்படி சிந்திக்க கூடாது, இப்படி சிந்திக்கவே கூடாது. ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மல் இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அல்லாஹ் சற்று பொருளாதாரத்தை குறைத்து விட்டால் போதும், பணத்தை குறைச்சிட்டா போதும், உடனே என்ன வந்துடும்? கையில பணம் இல்லாட்டி குறிப்பா ஜென்ஸுக்கு முகம் மாறிடும், வீட்டில் குடும்பத்தை அணுகும் விதம் மாறிடும், எல்லாம் மாறிடும். இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் காசு கம்மியாயிருச்சு, ஒரு வேலையை செய்யறதுக்கு கொஞ்சம் காசு டைட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டில் அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்படுது, வெளியில வரும்போது அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்படுது. நஊது பில்லாஹி மின் ஸாலிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு நாடி இருக்கா நாடல, இவ்வளவுதான் விஷயம். இப்ப நாடலைன்னா ஏதோ ஒரு நலவன் நாடி நாடல, பிறகு நாட போறான் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நலவன் நாடி பிறகு சிறப்பா நடக்க போகுது, இவ்வளவுதான் விஷயம். ஒரு காரியம் தள்ளி போறனால எதுவும் நம்மளுக்கு எந்த ஒரு நட்டமும் வரப்போறதில்லை. அப்படிங்கிறப்போ ஆனா இந்த மனுஷன் அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னைய இழிவுபடுத்திட்டாங்கிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகின்றான். எவ்வளவு ஒரு ஒரு டிசீஸான ஒரு விஷயம், ஒரு நோய் இது. எப்படி அல்லாஹ்வை குறை சொல்றதுக்கு துணிகிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான் இழிவுபடுத்திட்டாங்கிற அளவுக்கு பொருள் தான் இடையாம். இது என்ன காய்கறி சமாச்சாரமா? அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான்னு சொல்ற விஷயம். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னா என்ன பொருள்? அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான்னா என்ன பொருள்? அதுக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற கேள்வி. அது சொர்க்கமா நரகமாங்கிற கேள்வி. கிடைச்சா இந்த துன்யா கிடைக்கிறனால சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னு எப்படி நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற முடியும்? இந்த துன்யா கிடைக்கிறனால நாளைக்கு மறுமை கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தர் எப்படி நம்மளை ஏமாத்திக்கிற முடியும்? இந்த துன்யா கிடைக்காதனால நாளைக்கு மறுமையும் சேர்ந்து போயிருச்சு அப்படின்னு ஒருத்தர் எப்படி நினைக்க முடியும்? அல்லாஹ் நீதியாளன், அவன் நம்மளுக்கு கொடுக்கறத கொடுப்பான். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பளிக்க போறாங்கிறத நம்மளே முடிவு பண்ணிடுறோம். சற்று குறைவு ஏற்பட்டாலே அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பு எழுதியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றோம். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துறான் இல்ல இழிவுபடுத்துறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான் என்ன செய்யலைங்கிறத நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் நம்மள என்ன செஞ்சிருக்கான் செய்யலன்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு அல்லாஹ் நேரு வழியை கொடுத்துருக்கான், இப்படி சம்பாதிங்க இப்படி செலவழிங்கன்னு. அதைத்தான் கவனிக்கணும். அப்து தீனாரா ஆயிராதீங்க, அப்து திர்ஹமா ஆயிராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறாங்க. பொருளாதார அடிமையா ஆயிராதீங்க. பணம் தான் எல்லாம், பணம் இருந்தா எதையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் என்ன ரிசுக்கு நாடி இருக்கானோ அதுதான் வந்து சேரும். அல்லாஹ் என்ன ரிசுக்கு நாடி இருக்கானோ அதுதான் வந்து சேரும். அப்படிங்கும் பொழுது பணம் இருந்தா உன்னை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தீனாரினுடைய அடிமையாக திர்ஹத்தினுடைய அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க. இப்படி பொருளாதாரத்தை பத்தி பேசணும்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இமாம் புகாரி அவங்க பொருளாதார பிடியிலிருந்து எவ்வாறு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தனி ஒரு தலைப்பே போட்டு எழுதியிருக்கிறாங்க. தனி தலைப்பே போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? பொருளாதார பிடியிலிருந்து எவ்வாறு நம்மை காத்து கொள்வது அப்படின்னு சொல்லி தனி தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாங்க.
இந்த பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வருங்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கிறது. நஊது பில்லாஹி மின் தாலிக். ஒரு ஆண் மகனுடைய கடமையில் முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சம்பாதித்ததை அவர் குடும்பத்தின் மீது செலவழிக்க வேண்டும். ஒரு ஆண் மகன் தன்னுடைய பெற்றோர்களின் மீது செலவழிக்க வேண்டும், தன்னுடைய மனைவிமார்களின் மீது செலவழிக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகளின் மீது செலவழிக்க வேண்டும். இது அவருக்கு கட்டாய கடமை, வாஜிப், ஹுக்கும், கட்டாய கடமை. இது கண்டிப்பா செலவழிக்கணும். அவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய குடும்பத்தின் மீது செலவழிப்பது கட்டாய கடமை. அவர் தன்னுடைய கடமையை செஞ்சது போக விட்டு செல்வது வராசத்தா போய் சேரும் அவங்களுக்கு. அப்போ கடமை என்னது? அவங்களுக்கு சரியான முறையில் செலவழிக்கிறது. இஸ்ராஃப் இல்லாம அளவுக்கு மீறி செலவழிக்காம அவர்களுக்கு கடமையான விஷயத்துல செலவழிக்கிறது. இது கட்டாய கடமை. இதை செய்யாம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இதுல. ஒன்று, எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு அவங்களுக்கு தரக் என்ற சொத்தையே விட்டுட்டு போகாம ஒரு எக்ஸ்ட்ரீம், எல்லாத்தையும் துனியாலே செலவழிச்சுட்டு போறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, நான் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறேங்கிற பேர்ல வாஜிபான இன்று தேவைகளை கூட பூர்த்தி செய்யாது இருப்பது. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். அப்போ அதுல நடுநிலை பேணணும். செலவழிக்க வேண்டிய விஷயங்களுக்கு செலவழிக்கணும். கண்டிப்பாக குடும்பத்தின் மீது ஒரு தொகை செலவழிக்க வேண்டும். சலஃபுகளுடைய முன்மாதிரி, பணம் ஈட்டுவது ஆகமாக்கப்பட்டது. பணம் ஈட்டுவது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது. ஜும்மாவுக்கு பிறகு நீங்க பணம் ஈட்டுவதற்காக போறதாக இருந்தா போகலாம். அப்படிங்கறதெல்லாம் நாம படித்தறிந்த விஷயங்கள். ஆனா ஒரு சிறந்த முன்மாதிரியாக சலஃபுகள் நம்மளுக்கு என்ன காமிச்சு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக, மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்காக, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அல்லாவுக்காக தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்காக, அல்லாவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? செலவழிக்கணும். இதற்காகவே சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சலஃபுகள். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய, தன்னை சுற்றி இருக்க மார்க்கத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த திண்ணையிலேயே கழிக்கக்கூடிய அந்த மக்களுக்காக சலஃபுகள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அத்தகைய நன்மக்களாக நம்ம ஆகணும். ஏன்னா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாலும் பொருளாதாரம் தடுக்கப்பட்டாலும் ரெண்டும் சோதனை. அந்த ரெண்டு சோதனையும் பற்றி நாளைக்கு கொடுக்கப்பட்டுச்சே, எங்க செலவழிச்சிங்க, சம்பாதிச்சிங்களே எங்க செலவழிச்சிங்கன்னு கேட்பான்ல. ஏன்னா நான் வறுமையை பயப்படலைன்னு ரசூல்லா சொல்றாங்க. நான் உங்களுக்கு வறுமையை பயப்படலை, ஆனா பொருளாதார விஷயத்துல உங்களை பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையெல்லாம் உங்களை தீண்டாது, பொருளாதார விஷயத்தில் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால பொருளாதார விஷயத்தில் யூதர்களை பின்பற்றாமல், யூதரை அடிக்கடி பின்பற்றுவோம், அடிக்கடி அவங்க செய்யறதெல்லாம் நம்மளும் செய்வோங்கிறத நம்மளுடைய சமூகத்துக்கான சாபக்கேடு. ஏன்னா அவர்களை போன்று பொருளாதாரம் என்று பொருளாதாரத்து பின்னாடியே போகாம அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் நமக்கு என்ன வழிகாட்டுதல் தந்திருக்கிறாங்களோ அதே விஷயத்தை நாம் பின்பற்றி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஹுத்பாவினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்கின்றேன். வாகர்ந்தவனாக
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. ஹுத்பானுடைய முதல் பகுதியில் பொருளாதாரம் ஒரு பரீட்சை, ஒரு ஃபித்னா, சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஃபித்னா கொடுக்கப்பட்டாலும் ஃபித்னா, கொடுக்கப்படாவிட்டாலும், குறைவாக கொடுக்கப்பட்டாலும் ஃபித்னா, ரெண்டுமே ஃபித்னா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொருளாதாரம் மட்டும் அருட்கொடை கிடையாது. பொருளாதாரம் மட்டும் மனிதனுக்கான அருட்கொடை கிடையாது. பொருளாதாரத்தை தவிர்த்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகப்பட்ட அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அருட்கொடைகளை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டும். அருட்கொடைகளை பற்றி நம்ம முக்கியமாக அருட்கொடைகளை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக அருட்கொடைகளை பற்றி நினைவு கூற வேண்டும். இது கட்டளை, இது நம்ம மீது கட்டாய கடமை. உதுகுரு நிஅமதி அல்லதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு ஆயத்துக்களை ஆரம்பிக்கின்றான். உதுகுரு நிஅமதி அல்லதி, என்னுடைய அருட்கொடைகளை சற்று நினைவு கூறி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ அருட்கொடையை பற்றி நினைவு கூறுவது கட்டாய கடமை. இது பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளை நம்மளுக்கும் பொருந்தும். 35வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், உங்களுக்கு அருளிய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாராவது ரிஸ்க் தர முடியுமா? அப்புறம் நீங்க எங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மத்தியில பரஸ்பரம், உங்களுக்கு பற்றியில அன்பை விதைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதுவும் ஒரு அருட்கொடை தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் நீங்கள் நினைவு கூறி பாருங்கள் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வ மீசாகஹு அல்லதி வாஸககும் பிஹி இது குந்தும் சமியனா வாத்தனா வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ அலீமும் பிதாத்திஸ் சுதூர். 5வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நம்ம உங்களிடமிருந்து வாக்குறுதிகள் பெற்றிருக்கிறோம், என்ன இந்த மார்க்கம் உங்களுக்கு அருட்கொடை தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ராயீலுக்கு ஏகப்பட்ட அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறேன் என்பதாக சொல்லி காமிக்கிறான். இந்த அருட்கொடைகளுக்கான உரிமை என்ன, ஹக்குன் நிஅம் என்னது அப்படின்னா அதுக்கு நன்றி செலுத்தணும். நம்மளுக்கு என்னவெல்லாம் அருட்கொடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஹக்குன் நிஅம் ஷுக்ருஹா, ஹக்குன் நிஅம் ஷுக்ருஹா, அதுக்கு நன்றி செலுத்தணும். நமக்கு என்ன அருட்கொடைகள் அல்லாஹ் அருளி இருக்கிறானோ, நம்மளுக்கு தெரிந்த அறிவுக்கு எட்டிய அறிவுக்கு எட்டாத எல்லா அருட்கொடைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். சரி, அப்போ நன்றி செலுத்துதல் அப்படின்னு சொன்னா எப்படி நன்றி செலுத்தணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுத்துருக்குதான் அப்படிங்கிறத உணரணும். எனக்கு அல்லாஹ் அருட்கொடை கொடுத்தான், நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு அல்லாஹ் எவ்வளவோ கொடுத்துருக்கான், எவ்வளவோ செஞ்சிருக்கான், இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கான், மவுத்து வரை எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க போறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வேணும். ஒருத்தர் நலம் விசாரிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் பாய், உங்களுக்கு எதுவும் பொருளாதாரத்தில் எதுவும் பிரச்சனையா இல்லை? இல்லை அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், ஜபர்தஸ்த் அப்படின்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா இருக்கேன், அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கலன்னு சொல்லணும். ஒருத்தர் நலம் விசாரிக்க வந்தாலே என்ன பாய் அவங்கெல்லாம் எப்படி இப்படியோ இருக்காங்க, இவங்க இப்படி இப்படி இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் எதுவுமே கைகூடி வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய வருத்தத்தை சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியா வர்றாங்கன்னு சொன்னா அந்த விருந்தாளியும் சரி
விருந்து உபசரிப்பவனும் சரி, ரெண்டு பேரும் பொருளாதார நிலையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாட்டு நடப்புன்னு தான் நம்ம பேசவே செய்கிறோம் இல்லையா? ஆனா என்ன சொல்றாங்க, மார்க்கெட் ரேட்டை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறாங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு விலைவாசி என்ன அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடாது. இதுதான் நாகரிகம். நம்ம பல நாகரிகம், உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது, வந்தவனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது, அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செட் பண்ணி இருக்கிறோம். ஆனா என்ன இல்லை நம்மள்ட்ட, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எத்திக்ஸ் நம்மள்ட்ட இல்லை. ஒருத்தர் வந்தா என்ன செய்யக்கூடாது, நம்ம அவர்கிட்ட சந்தை நிலவரத்தை பத்தி பேசக்கூடாது, இன்னைக்கு என்ன ரேட்டுங்கிறத பத்தி பேசக்கூடாது, இன்னைக்கு அரிசி என்ன விலை விற்குது, இன்னைக்கு காய்கறி என்ன விலை விற்குது அப்படிங்கிறத பத்தி நஊது பில்லாஹி மின் தாலிக் பேசக்கூடாது. புரியுதா? இது வழிகாட்டுதல். சரியா? அப்போ நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம சோக கதையெல்லாம் சொல்லி இன்னொரு சகோதரனையும் வருத்தப்படுத்தக்கூடாது. இன்னொரு சகோதரன் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது. பாவம் இவர் நிலைமை இப்படி இருக்குதே அப்படின்னு அவர் கவலைப்பட்டு போற அளவுக்கு பிற சகோதரர்களை என்ன செய்யக்கூடாது, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய நிலைமையை பிறர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்பணும். இஅ்திராஃபன் பி அன்ன ஹாதிஹி நிஅம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து தான் ஒவ்வொரு அருட்கொடையும் வந்திருக்கு அப்படிங்கிறத மனமாற நம்பணும். சரி, இதுதான் நன்றியினுடைய முதல் பகுதி. அதுக்கப்புறம் அதுக்கு சுக்குர் செய்யணும். ஒவ்வொரு நிஅமத்தை பற்றியும் கேட்கப்படுவோம். சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். சுக்குர் செய்யறது எப்படி? நம்மளுடைய கை கால்களால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும், அல்லாஹ் தடுத்ததை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சுக்குர். சுக்குருக்கு என்ன அளவுகோல்? அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் ஏவியதை செய்ய வேண்டும், தடுத்ததை தடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம கை கால்கள் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்கொடைகளுக்கு சரிவர நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக, நன்றி செலுத்துவதன் மூலியமாக அவனிடமிருந்து மென்மேலும் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த குதுபாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.